ஓம் சாந்தி. 8/7/2017 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிய குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் பாபாவின் பார்வையினால் அனைத்தையுமே அடைஞ்சிடுறீங்க. அனைத்தையும் அடைகிறீங்க அப்படின்னா என்ன? சொர்க்கத்துக்கு அதிபதியாக மாறப் போகிறீங்க. கேள்வி மற்ற சங்கத்திலிருந்தெல்லாம் புத்தி யோகத்தை கட் பண்ணி ஒரு பாபா கிட்ட உங்கள் புத்தி யோகத்தை இணைக்கணும். இந்த ஒரு கட்டளையே எப்படிப்பட்ட குழந்தைகள் அமல்படுத்துவாங்க? பாபா நிறைய டைரக்ஷன்ஸ் கொடுக்குறார். ஆனால் அது யார் கடைப்பிடிப்பாங்க, அதன்படி யார் நடக்கிறாங்க அப்படின்னா, யாருடைய புத்தியில் அந்த குறிக்கோள் தெளிவாக இருக்கோ அவங்க தான் பாபாவுடைய கட்டளையை அமல்படுத்துவாங்க. யாருக்கு அந்த புத்தியில் இருக்கோ நான் முக்தி தாமத்துக்கு போகணும் அப்படின்னு இருக்கோ, அப்போ நிச்சயமாக அவங்க அதுக்கான முயற்சி செய்வாங்க. எல்லா சங்கத்தில் இருந்த புத்தி யோகத்தை கட் பண்ணி ஒரு பாபாவுடைய சங்கத்தில் வைப்பாங்க. சரீரத்தில் கூட உங்களுக்கு அந்த புத்தி யோகம் இருக்கக்கூடாதுன்றார் பாபா. அந்த அளவுக்கு முயற்சி செய்யணும். முதல்ல டாக்கி அப்படின்னா பேசக்கூடிய உலகம், அதுக்கப்புறம் மூவி செய்கை உலகம், அதுக்கப்புறம் சைலன்ஸ் அப்படின்னு நம்ம ஒன்று தாண்டி போகணும். கடைசியில் அந்த சைலன்ஸில் இருக்கிறதுக்கான பயிற்சி செய்யணும். அப்போ தான் இதுக்கு அர்த்தம் நிர்வாண தாமத்துக்கு போகணும். சைலன்ஸ் என்றாலே நிர்வாணம், சத்தத்தில் இருந்து விடுபட்ட ஒரு நிலைக்கு போகணும். அப்படின்னா இங்கேயே நாம் அந்த சைலன்ஸை அனுபவம் பண்ணணும். இப்போ பாபா இன்னைக்கு கேட்குறார், யாருடைய பார்வையில் இருக்கிறீங்க? யாருக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா, பாரலௌகிக்க பரம்பிதா பரமாத்மாவுடைய பார்வையில் இருக்கீங்க, அல்லது அவருக்கு முன்னாடி அமர்ந்திருக்கீங்க. எதற்காக அப்படின்னா, 21 பிறவிகளுக்கான ஆஸ்தி அடைவதற்கு, அடைகிறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். அவருடைய பார்வையில் இருக்கிறோன்னாலே அனைத்தையும் அடைய போகிறோம். அதனால பார்வையினாலே அடைவு இது பிராமண குழந்தைகள் தவிர வேற யாருக்கும் இந்த அர்த்தம் புரியாது. அப்போ அந்த வார்த்தை எவ்வளோ அழகாக இருக்குது. பாபாவனுடைய பார்வையில் இருக்கிறோம். நினச்சி பாருங்க, பாபாவனுடைய பார்வையில் இருக்கிறோன்னா முதல் ஃபீலிங் நமக்கு என்ன வரும்? ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லையா? இறைவனுடைய பார்வையில் இருக்கிறோம். மேலும் இறைவனுடைய பார்வையில் நம்ம இருக்கிறோம் நினைக்கும் போது நமக்கு சக்தி கிடைக்கிறது. அந்த சக்தியின் மூலமாக ஆத்மா தூய்மையாகிறது. இறைவனுடைய பார்வையில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்னு நமக்கே அந்த ஒரு செக்யூரிட்டி ஃபீலிங் வருது இல்லையா? அப்போ யோசனை பண்ணுங்க, இது போல் நாள் முழுவதும் நான் இறைவனுடைய பார்வையில் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகும்? பாபா என்னை பார்த்துட்ருக்கிறார். அந்த கண்காணிப்பு கேமரா சிசிடிவினுடைய அந்த இதில் ஏரியாவில் இருக்கிறோன்னாலே எல்லோரும் கவனமாக இருப்பாங்க இல்லையா? திருடர்கள் கூட கவனமாக இருக்காங்க. அதுபோல் பாபாவனுடைய பார்வையில் இருக்கிறோன்னா நாம் கூட ஆக்யூரேட்டாக ஸ்ரீமத் படி நடப்போம், அல்லது தன் மீது கவனம் எப்போவுமே இருக்கும். அதனால் இந்த ஒரு பாயிண்ட்னுடைய அந்த விசாரம் பண்ணி ஆழத்தில் போகணும். அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம அனுபவம் செய்ய முடியும். அது மட்டும் இல்லை, பாபா சொல்கிறார், இன்னைக்கு குழந்தைகள் பாபாவனுடைய பார்வையில் இருக்கிறாங்க. அப்போ பாபாவனுடைய பார்வையில் யார் இருக்கிறோம்? குழந்தைகள் இருக்கிறோம் இல்லையா? அப்போ நீங்களும் என்னுடைய பார்வையில் இருக்கீங்க, நானும் உங்களுடைய பார்வையில் இருக்கிறேன். அப்படின்னா நம்முடைய மூன்றாவது கண் எப்போவுமே பாபாவை பார்த்துட்ருக்கணும். அந்த ஞான கண் பாபா நோக்கி இருக்கணும். அதனால பாபா இப்படியெல்லாம் சொல்லி, இதுக்கு தான் என்ன பேர்? நிரந்தரமாக என்னை நினைவு செய்யுங்க அப்படின்றார். எதுக்காக அந்த மூன்றாவது கண் நம்ம கிடைச்சிருக்கு? உலகத்தை பார்க்கறதுக்கு இல்லை. அதனால் பாபாவை பார்க்கணும். பாபா சொல்கிற விஷயங்களை உணர்றதுக்காக தான். ஏன்னா இப்போ நம்ம முக்தி தாமத்துக்கு போகணும். அதனால நாலேஜ்ஃபுல் ஆகுங்க அப்படின்னு பாபா சொல்லிட்டார். ஆனால் சில குழந்தைகள் செய்வாங்கள முயற்சி நாலேஜ்ஃபுல் ஆகிறதுக்கு, ஆனால் சில குழந்தைகள் செய்ய மாட்டாங்க. அப்புறம் பாபா சொல்ல, நீங்களாம் ரொம்ப அழகானவங்க, தேவதைகள் அழகானவங்கன்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா, அந்த விதையிலிருந்து முளைச்சி வரக்கூடிய முதல் இலைகள் எப்படி இருக்கும்? அந்த துளிர்ந்து வரக்கூடிய இலைகள் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுபோல் விதையிலேருந்து முதல்ல நீங்கள் தான் வருவீங்க, பிராமண ஆத்மாக்கள். அவங்க தான் தேவதைகளாக மாற போகிறீங்க. அதனால் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க அப்படின்றார். அதனால் உலகத்தில் கிரியேட்டர், படைக்கிறவர் அப்படின்னா என்னென்னவோ நினைக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறார், கிரியேட்டரும்
அதாவது இறைவன் படைக்கிறார் அப்படின்னா மேலே ஒரு உலகம், பாத்தாளத்தில் ஒரு உலகம் அப்படின்னுலாம் கிடையாது. இருக்கிறதே ஒரு உலகம்தான். அதனால் மேலே ஒரு ஆகாயத்தில் சொர்க்கம் இருக்குது, பாத்தாளத்தில் நரகம் இருக்குதுன்னு அதெல்லாம் பொய் அப்படின்றார். இன்னும் ஒரு பொய்யான விஷயம் என்ன, தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்தது, சண்டை வந்ததுன்னு சொல்லுவாங்க. அது கூட பொய் தான். ஏன்னா தேவதைகள் இருக்கிறது சத்தியுகத்தில், அசுரர்கள் இருக்கிறது கலியுகத்தில். எப்படி ரெண்டு பேரும் மீட் பண்ண முடியும்? அதனால் இதெல்லாம் காட்டிருக்காங்க. ஆனால் சங்கம யுகத்தில் மீட் பண்ணுவாங்க. நமக்குள்ள அசுர சுபாவமும் இருக்குது, தேவதைகளுடைய சுபாவம் இருக்குது. சில நேரத்தில் அன்பாக இருப்போம், நல்லா உதவி செய்கிற பழக்கம், இரக்கம் எல்லாம் இருக்கும். சில நேரத்தில் கோபமும் வரும், பொறாமையும் வரும். அப்போ ரெண்டு இதுக்கு குணங்களுக்கும் அங்கே என்ன ஆயிட்டுருக்கு, ஒரு போராட்டம் நடந்துட்டுருக்கு, யுத்தம் நடந்துட்டுருக்கு. அதனால இப்போ நடக்க போகிற மகாபாரத போர் தான் லாஸ்ட். அதுக்கப்புறம் 2 யுகங்கள், 3வது உலக போர் நடக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் 2 யுகங்கள் எந்த போரும் இருக்காது அப்படின்ட்டாங்க. அடுத்தது பாபா கேட்குறாரு, இந்த விஷயங்கள் யார் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, படித்தவங்க அவ்வளோவா புரிஞ்சுக்க மாட்டாங்க. சாஸ்திரங்கள் படிச்சிருக்காங்க, பிஹெச்டி பண்ணியிருக்காங்க ஃபிலாசபியில், அப்படியெல்லாம் அவங்க ஈஸியாக இதை புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் யார் ஒன்றுமே படிக்கலையோ அவங்க இது ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் படிக்கலைன்னு நினைக்காதீங்க, படிக்காதது ரொம்ப நல்லது அப்படின்றார் பாபா. படிக்கலையா, ரொம்ப சந்தோஷம், ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஆழமாக நீங்கள் போக முடியும். இல்லைன்னா படித்ததெல்லாம் அது இது கம்பேர் பண்ணி ஒரே குழப்பமாக இருக்கும். அதனால் பாபா சொல்ல, நிறைய படித்தவங்க கூட வருவாங்க, ஆனால் இந்த பரீட்சையை அவங்களால பாஸ் பண்ண முடியாது. படிச்சுட்டா ஏட்டு சுரக்க உதவாது சமையலுக்குன்னுவாங்களா, அதுபோல் சாஸ்திர விஷயங்கள் படிச்சிட்டோன்னா மாயாவை ஜெயிக்க முடியாது. மனிதர்கள் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள கேளுங்க, நீங்கள் எங்கே எங்கே போனாங்க அவங்க அப்படின்னா, சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க அப்படின்வாங்க. அதனால் ஆகாயத்தில் இருக்கா சொர்க்கம்? எவ்வளோ முட்டாள்தனமாக பேசுகிறாங்க. ஆகாயத்தில் எங்கே இருக்குது? அதனால் இப்போ நீங்கள் பிராமணர்களாக மாறியிருக்கீங்க, பிராமணர்கள் தான் உயர்ந்தவங்க. அதுக்காகவே அவங்களுக்கு என்ன அடையாளம் கொடுத்துருக்காங்க, உச்ச குடுமியினுடைய அடையாளம் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பிராமணர்கள் யாரு? பிரம்மாவின் குழந்தைகள். அந்த பிரம்மா யாரு? அல்லது பிராமணர்களுடைய தந்தை யாரு? பிரம்மா. பிரம்மாவனுடைய தந்தை யாரு? நிராகார சிவ பரமாத்மா. இப்போ இதெல்லாம் தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உருவம் கொடுத்துட்டாங்க. பரமாத்மா லிங்க ரூபத்தை பரமாத்மா சிவன் அவருக்கு எந்த உருவம் கொடுக்கலான்னு பார்த்துட்டு, ஜோதியாக இருக்கிறாரே ஒரு லிங்க வடிவம் கொடுக்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஆத்மாக்களுக்கு என்ன உருவம் கொடுக்கலாம்? அதே ஆத்மாவும் ஜோதியாக இருக்குது, ஆனால் சின்னது இல்லையா? பரமாத்மாவை கம்பேர் பண்ணும்போது சைஸில் இல்லை, குணங்களில், மற்ற விஷயங்களில். அதனால் சின்ன சாலி கிராமங்களை கொடுத்துட்டாங்க. பிரம்மாவுக்கு ஒரு உருவம் கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? வயதான ஒரு தோற்றம், அது வெள்ளை ஆடை, தாமரை மலர், கிரீடம், 4 முகம், கையில் வேதங்கள் அப்படின்னு அவங்க கற்பனைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு உருவத்தை கொடுத்துட்டாங்க. அதனால் யாராவது இப்போ இனி அடுத்தது பாபா சொல்கிறாரு, யாராவது சரீரத்தை விட்டாங்கன்னா முதல்ல நம்ம அழக்கூடாது. சரீரத்தை விட்டு போகிறவங்க, நான் போகிறேன் நாங்களும் அழக்கூடாது, போகிறவங்களும் அழக்கூடாது, போகிறாங்களேன்னு மற்றவங்களும் அழக்கூடாது. போகிறவங்க சரீரத்தை விட்டு போகிறேன்னு ஏன் நமக்கு துன்பம் இல்லைன்னா, தினமும் அந்த சரீரத்திலேருந்து விடுபட்டு அஷரீரி ப்ராக்டிஸ் நம்ம பண்ணியிருக்கிறோம். 2வது எங்கே போகிறோம்? பாபா கிட்டே தானே போகிறோம், முக்தி தாமத்துக்கு தானே போகிறோம், தைரியமாக போக வேண்டியது தானே. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, சரீரத்தை விட போகிறோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம், தொண்டை அடைக்குது, வலிக்குது, எல்லாம் பண்ணுது. ஏன்னா சரீரத்தின் மீது அவ்வளோ நமக்கு பற்று இருக்குது. 2வது ஒரு பயம் இருக்குது, எங்கே போய் பிறக்க போகிறோம் தெரியாதே அப்படின்ற பயம் இருக்குது. ஆனால் நம்ம யார் பயிற்சி பண்ணி பாபா நினைவில் இருக்காங்களோ, ஆத்மா உணர்வில் இருப்பாங்களோ, அவங்களுக்கு மரண பயம்ன்றது இருக்காது. ஜஸ்ட் இந்த சரீரத்தை விட்டு நான் இன்னொரு சரீரத்துக்குள்ளே போகிறேன் அப்படின்னு அந்த சத்தியுகத்தினுடைய அந்த பார்ட் அது எமர்ஜ் ஆகும். அப்படி இல்லைன்னா முக்தி தாமத்துக்கு நான் பாபா கிட்டே போகிறேன் அப்படின்னு அவங்க சந்தோஷமாக போவாங்க. அதனால் நீங்கள் யாரும் அழ வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா, கனவுல கூட நீங்கள் பார்த்தீங்க, இறந்து போன மாதிரி கனவு கண்டீங்கன்னா, அப்போது கூட உங்கள் தொண்டையில் தொண்டை அடைக்கும், கண்ணில் எல்லாம் தண்ணி வரும். கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம், உங்களுடைய சுய தர்மத்தில் நிலைத்திருந்து சைலன்ஸ்னுடைய அனுபவத்தை செய்யணும். ஏனென்றால் சத்தத்திலிருந்து விடுபட்டு
நிர்வாண தாமத்துக்கு இப்போ போக வேண்டிய நேரம் இது அப்படின்னு. எந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ அதை தானே செய்யணும். அதுக்கு அடுத்தது வந்து சுகவள்ளலுடைய குழந்தைகள் ஆகையால் அனைவருக்கும் சுகம் கொடுங்க. துக்கம் கொடுத்தா துக்கத்தில் தான் நம்ம சாக போகிறோம். அதனால யாருக்கும் துன்பம் கொடுக்காதீங்க. உண்மையான மலராக நீங்கள் மாறுங்க. அந்த முட்களை எல்லாம் மலர்களாக மாற்றக்கூடிய சேவையும் செய்யுங்க. வர்தான் வந்து ஒவ்வொரு நாளும் பாபா நமக்கு முரளியில் என்ன சொல்கிறாரோ அதன் மூலமாக நம்ம வீணான விஷயங்களை எல்லாம் முடிக்கக்கூடிய பாஸ் வித் ஆனர் ஆகங்க. அப்படின்னா முரளி நமக்கு ஒரு சாதனம். ஒரு கருவி இருந்தது அப்படின்னா அந்த கருவியை வச்சு மிக்சி இருக்குது, கிரைண்டர் இருக்குது, அதை வச்சு நம்ம என்ன வேணுமோ செய்கிறோம். அதுபோல் வீணான விஷயங்களை முடிக்கணும் அப்படின்னா அப்போ அதுக்கு என்ன தேவையாக இருக்குது? முரளி நமக்கு தேவையாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் முரளியில் பாபா வந்து நிறைய விஷயங்கள் சொல்வார். அதனால் ஒவ்வொரு நாளும் முரளினுடைய சாதனத்தின் மூலமாக வீணான விஷயங்களை முடிக்கக்கூடிய கௌரவமாக பாஸ் பண்ணக்கூடியவர்களாக நீங்கள் ஆகங்க. தினமும் பாபா முரளியில் நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்குறார். இது நினச்சோம் அப்படின்னாலே மனதை பிஸியாக வச்சிருக்கலாம், அல்லது மனதை பிஸியாக வைக்கிறதுக்கான ஒரு சாதனம் அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி மனனம் பண்ணுங்க, மனதை பிஸியாக வச்சுக்கோங்க. அப்போ வேஸ்ட் என்ன ஆகும்? கண்டிப்பாக வராது, முடிஞ்சிடும். வீணெண்ணங்களை வந்து நான் முடிக்கணும், குறைக்கணும், வீணெண்ணங்கள் வரக்கூடாதுன்னு முயற்சி பண்ண வேண்டாம். நல்ல எண்ணங்கள், பாபா சொல்லக்கூடிய மகா வாக்கியங்களை நினச்சி பார்த்தீங்க, மனனம் பண்ணிங்கன்னா அப்போ வீணெண்ணங்களுக்கு வர்றதுக்கு தைரியம் இருக்காது. அதனால் மனதின் மூலமாக மனசா சேவை செய்யுங்க, வார்த்தைகளால் செய்யுங்க, கர்மனா சேவை செய்யுங்க. ஏதோ ஒரு சேவை செய்து எப்போவுமே தன்னை பிஸியாக வச்சுக்கோங்க. அப்போ வீணெண்ணங்கள் வராது. அப்போ தான் ஃபைனல் பேப்பரில் பாஸ் வித் ஆனர் ஆகலாம். தண்டனை இல்லாமல் பாஸ் ஆகலாம், கௌரவமாக போகலாம். வீணெண்ணங்கள் வந்து வரக்கூடிய பழக்கம் இருந்தது அப்படின்னாலே அது உரிய நேரத்தில் கண்டிப்பாக நம்மளை ஏமாற்றும். தேவையான நேரத்தில் சில நேரத்தில் அந்த நேரத்துலேயும் வீணெண்ணம் வந்துடுதுன்னா ஏமாந்து போயிடுவோம். அந்த ஏமாற்றம் நம்ம அடையக்கூடாது. ஸ்லோகன் வந்து ஒரு பிளானை ப்ராக்டிக்கலில் நம்ம கொண்டு வரணும்னா திட்டங்கள் போடுவோம், அதை செயல்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து பேலன்ஸ் இருக்கணும். எதில் பேலன்ஸ் இருக்கணும்? குழந்தையாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் எஜமானனாகவும் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து ஒரு பிளானை சொல்லிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு எஜமானனா நம்ம வந்து அதிபதியாக சொல்லுவோம். இது இந்த மாதிரி பிளான், இந்த மாதிரி செய்தால் சேவையோ ஏதோ இந்த மாதிரி செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுப்போம். அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல, ஏற்றுக்கலை அப்படின்னா நான் சொன்ன எவ்வளோ நல்ல ஐடியா கொடுத்தேன், ஏற்றுக்கலை அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஐடியா கொடுக்கும் போது எஜமானன், அதுக்கப்புறமா நம்ம வந்து அது செயல்படுத்துகிறாங்களோ இல்லையோ ஆனால் நம்ம குழந்தையா மாறிடணும். அது நல்ல ஐடியா இருந்தால் பாபா அந்த எண்ணத்தை தான் அதுக்கு ஓட்டு போட்டு அதை செயல்படுத்துவாங்க. அப்படி தான் நம்ம பிளான்ஸ் எல்லாம் வந்து ப்ராக்டிக்கலில் கொண்டு வர முடியும். பேலன்ஸ் இருக்கணும். நான் சொல்கிற மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சோ அல்லது அகங்காரமாக இருந்தோன்னா நிச்சயமாக நம்ம பிளான்ஸ் வந்து யாரும் ப்ராக்டிக்கலில் செய்ய மாட்டாங்க. அதனால் இந்த ஒரு கவனமும் நமக்கு இருக்கணும். ஓம் சாந்தி.